ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாவது புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றுக்கு அருகிலே தங்கியிருந்து தண்ணீர் வற்றி போன பின்பு கர்த்தர் சொன்னதன்படியே சாரிமாத் ஊருக்கு சென்று விதவையின் வீட்டிலே தங்கி இருந்தபோது மாவும் எண்ணெயும் குறைந்து போகாதபடி பஞ்சகாலம் முழுமையும் கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். விதவையின் மகன் மரித்து போனவுடன் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ண என்னிடம் வந்தீரா என்று அவள் கேட்டு அழுதபோது மரித்த அவளுடைய குமாரனை மேல் அறைக்கு எடுத்து சென்று கட்டிலின் மேல் படுக்க வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி பண்ணின அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளையினுடைய உயிர் அவனுக்குள் வந்தது. எலியாவின் சத்தத்துக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. கணவனால் கைவிடப்பட்டு மகனுடன் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த ஆகார் துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போனவுடன் தண்ணீர் தாகத்தினாலே மகன் தவிக்கிறதை காணக்கூடாமல் பிள்ளையை செடியின் கீழே விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவளுடைய கண்களை திறந்தார். அருகில் இருந்த கிணற்றை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளையுடனே கர்த்தர் இருந்தார். அழுகுரலை கேட்டு பதில் தருகிற தேவன் நமக்கு உண்டு. பொறாமையினாலே சவுல் தாவீதை கொல்லும்படி பலமுறை முயற்சி செய்தபோது சவுலுக்கு பயந்து தாவீது தன் உயிரை காப்பாற்றி கொள்ளும்படிக்கு ஓடி ஒளிந்து கொண்டு வனாந்தரத்திலும் குகையிலும் தங்கியிருந்த வேளையில நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் அழுகையின் சத்தத்தை கேட்டு உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று தேவனை துதித்து பாடினான். நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தையும் வேண்டுதலின் சத்தத்தையும் அழுகையின் சத்தத்தையும் கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய உறவுகள், உலக மனிதர்கள் யாரும் நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றாலும், நம்மை பாதுகாக்கவில்லை என்றாலும், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு நம்மை பாதுகாக்க நம்மை படைத்த தேவன் ஒருவர் உண்டு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் உயிரை திரும்ப தந்தீர். ஆகாரின் அழுகுரலை கேட்டு ஆகாரின் கண்களையும் நீரூற்றையும் திறந்து பிள்ளையை காப்பாற்றினீர். தாவீதோட அழுகுரலை கேட்டு அபயக்குரலை கேட்டு சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தீர். அதே போல எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு அழுகுரலை கேட்டு கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து எங்களை விடுவிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.